ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு vlog வீடியோ. ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து விசிட் பண்ணுற பிளேஸ் வந்து தென்காசி அண்ட் குற்றாலம் அண்ட் தென் வந்து விஜய் வந்து கத்தி படத்தில் நடித்த அந்த தன்னூத்து அப்படிங்கிற கிராமத்தையும் நம்ம விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச், மின்னல் மாதா கோயில் அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்து போய் நாங்கள் வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புறோம்னு பிளான் பண்ணி இப்போ ஆக்சுவலாக 6 o'clock ஆகிடுச்சு, 6 o'clock தாண்டிடுச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். நோ ப்ராப்ளம், நைட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தான் போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டு ரிட்டன் ஆகிறோம் அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புண்ணியவாளன்புரம், அதாவது பணக்குடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நார்வேலேருந்து பணக்குடி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மாதா சர்ச்சை தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புனதும் நாங்கள் வந்து ஜஸ்ட் இதை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து தான் இருக்கீங்க, அவ்வளோ அட்ராக்டிவாக நீட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த பிளேஸை வந்து ரொம்பவே அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் ப்ரே பண்ணிவிட்டு மாதாவுக்கு வணங்கிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணக்குடி தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். 10 kilometers வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து களக்காடு அப்படிங்கிற பிளேஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ ரூட் வந்து பார்த்திங்கன்னா களக்காடு தாண்டி அடுத்து சேரன் மாதேவி, அந்த மாதிரி அதுக்கடுத்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து களக்காடை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக களக்காடை தாண்டி போயிட்டுருக்கோம். களக்காடை தாண்டி சேரன் மாதேவி ரூட்டை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இனி சேரன் மாதேவிக்கு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 20 kilometers கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ½ an hourக்குள்ளால போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் களக்காடு தாண்டி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தென்காசியில் வந்து சர்ச்சு போயிட்டு அங்கே ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ குற்றாலத்துக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இருந்து அப்படி அங்கே இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக குற்றாலத்துக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தென்காசியில் கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்ததுனால என்னால் வந்து அந்த வீடியோ வந்து என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸாக்டாக குற்றாலம் வந்து தென்காசியில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 to 7 கிலோமீட்டர், 6.5 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம மேப் லொக்கேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 6.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து குற்றாலத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ குற்றாலத்தோட அருகே அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. அப்படியே அங்கே காமிக்கிறேன் அப்படியே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஐந்தருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து எக்ஸாக்டாக வந்து ஐந்தருவின்னு சொல்லுவாங்க. குளிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்தோம், ஆனால் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் ஆகிட்டு ரொம்ப இதாகிட்டு, அது சின்ன இடமா இருக்குது. சொல்லப்போனால் அதான் இப்போ பிரச்சனை, சின்ன இடமா இருக்குது. லேடிஸ் வந்து குளிக்கிறதுக்கு அந்த சைடு, ஆக்சுவலாக ஜென்ஸுக்கு வந்து இந்த சைடு வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன இடமா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆக்சுவலாக குற்றாலம் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதோடைய வியூ வந்து அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டடாக இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை, தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒருவேளை மேபி இந்த டைமில் இந்த மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்சோ வந்து பெரிய அருவி மாதிரி, பெரிய மலையிலேருந்து பாயிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த ஐந்தருவி வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஐந்தருவின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குற்றாலத்தில் வந்து ஸ்பெஷல். இது எக்ஸாக்டாக வந்து தென்காசியில் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஒரு நியர்லி 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து குற்றாலத்துக்கு உள்ளே வரதுக்கு வெறும் 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் அது வந்து மெயின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து அந்தளவுக்கு வாட்டர் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கேருந்து குற்றாலத்துலேருந்து 6 to 7 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர் வந்தால் தான் நம்ம இதான் மெயின் ஃபால்ஸு. இப்போ வந்து எல்லாருமே விசிட் பண்ணுற ஒரு பிளேஸு ஐந்தருவி அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து தான் இருக்கீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இங்கே போய்ட்டு நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ பிளேசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் குளிக்கிற இடம் தான் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். ஆனால் வந்து நமக்கு குளிக்கிற இடம் வந்து முக்கியமாக வேணும். ஐந்தருவி இந்த 5 ஃபால்ஸ் மட்டும் தான் நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐந்தருவியில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து இங்கே குற்றாலத்தில் வந்து மெயின் பிளேஸில் தான் மெயின் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் மெயின் ஃபால்ஸில் இப்போ வந்து அவ்வளோவா வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதில்ல, தண்ணி வந்து அவ்வளோ வரதில்லை. அப்படிங்கிறனால தான் ஐந்தருவிக்கு வந்து போக சொன்னாங்க. ஸோ நம்ம போயிருக்கோம், போய் பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மெயின் ஃபால்ஸ் வந்து மேபி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மெயின் ஃபால்ஸ் நாங்கள் வந்து போகலை. இன்னும் டேரெக்டாக நாங்கள் வந்து மின்னல் மாதா சர்ச்சுக்கு தான் வந்து அடுத்த இது பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி படத்தில் விஜய் நடித்த கத்தி படத்தில் வந்து தன்னூத்து அப்படிங்கிற கிராமத்தை வச்சு தான் மெயினாக வச்சு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த தன்னூத்து அப்படிங்கிற பிளேஸில் தான் எக்ஸாக்டாக அந்த சர்ச் வந்து இருக்குது. ஸோ தன்னூத்துங்கிறது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் அந்த சர்ச் இருக்குது. ஸோ இது வந்து குற்றாலத்தில் வந்து 32 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஐந்தருவி, குற்றாலம் ஐந்தருவிலேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன வந்து ரீடைரக்ட் ஆகி தென்காசிக்கு போயிட்டு தென்காசியில் இருந்து மறுபடியும் வந்து தன்னூத்துக்கு வந்து போவோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். போயிட்டு நம்ம வந்து என்னங்க போய் நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், மின்னல் மாதா சர்ச்சுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு புனித ஸ்தலம். பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் வந்து நடந்த ஒரு கோயில் சர்ச் இது. தன்னுத்துறை கிராமத்துக்குள்ளே தான் இந்த சர்ச் வந்து இருக்குது. நம்ம கிராமத்துக்குள்ளே தான் வந்து நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த சர்ச்சில் உள்ள ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சர்ச்சில் உள்ள மாதாவுடைய சிறுபம் வந்து, அதாவது மாதாவுடைய சிலை வந்து மேலே இருந்தது. அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கோபுரம், அந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோபுரத்துக்கு மேலே உச்சியில் வந்து இருந்த அந்த சிலை வந்து மின்னல் அடித்ததில் ஒரு நாள் வந்து பெஞ்ச கடும் மழையில் வந்து தாக்கின ஒரு மிகப்பெரிய மின்னலில் அப்படியே அதை மொத்தத்தையும் வந்து மாதா வந்து தனக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே மாறி கீழே வந்து உட்காந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ கீழே உட்காந்துட்டு மாதாவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிசயம் நடந்த ஒரு இடம் தான் அந்த இடம். உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேனரில் வந்து கொடுத்துருக்க வரைபடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் மாதா வந்து எப்படி வந்து இந்த கோயிலை வந்து காப்பாற்றுறதுக்காக தனக்குள்ளால அந்த மின்னலை வந்து இறக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்காங்க. அதாவது அது வந்து 5 ரூபத்தில் வந்து அவங்க வந்து மாறியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மின்னல் தாக்குன அந்த நொடி பொழுதில் வந்து அவங்க அந்த கோபுரம் வந்து உடைவுபடாமல் இருக்கிறதுக்காக தனக்குள்ளே அந்த மின்னலை வந்து வாங்கி ஒரு மின்னலோட மின்னலாக அவங்க அந்த அந்த உருவம் வந்து அவங்களுடைய சுரூபம் வந்து மின்னலோட மின்னலாக மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அஞ்சாவதுலேருந்து முதல்ல இது உள்ள காமிக்கிறது தான் அந்த இதை வந்து காமிச்சிருக்கு இந்த வரைபடத்தில். அதாவது முதல்ல வந்து மின்னலோட மின்னலாக மாறியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் படியாட்டு வந்து மேகத்துக்குள்ளால ஒரு சிலுவையாட்டு மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலுவையிலிருந்து அதுக்கு அடுத்தபடியாட்டு ஒரு சப்தமான ஒரு ஒலியாட்டு மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கினி குழம்பாக மாறி அடுத்தால வந்து ஒரு வெண்ணிற தேவதையாட்டு அவங்க பழைய ரூபத்தை வந்து பெற்று அதே ரூபத்தை வந்து பெற்று அதே சிலை வடிவத்திலேயே அவங்க கீழே வந்து இறங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அப்படி ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளால அதை வந்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கோயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சர்ச் வந்து டோட்டலாக விசிட் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து வேறு எந்த பிளேஸும் இல்லை. நம்ம இன்னைக்கு 3 பிளேஸஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நாகர்கோயிலுக்கு வந்து எடுத்துடலாம். ஸோ மின்னல் மாதா சர்ச் வந்து இதுதான் மின்னல் மாதா சர்ச். ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு சர்ச், ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு சர்ச். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். மாதாவை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் நினைக்கிறது வந்து கிடைக்கும். நிறைய பேத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய அதிசயங்கள் வந்து இங்கே நடந்திருக்குது. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாகர்கோயிலில் சாமியார் மடத்தில் வந்து ஒருத்தங்க வந்து இங்கே வேண்டினதில்லை. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருக்குது. அவங்க 3 முறை இங்கே வந்து திருப்பி நான் வேண்டுவேன், மாதா வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நேர்ச்சி கடன் செலுத்தியிருக்காங்க. அதோடைய போர்டு வந்து இதில் வச்சுருக்காங்க. நிஜமாக வந்து ரொம்பவே ஒரு அதிசயம் நினைச்ச வந்து ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசியிலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுரண்டையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் தன்னுத்து அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த சர்ச் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். நீங்கள் நினச்சது வந்து நடக்கும். நல்ல ஒரு அதிசயமான சர்ச்சு. நம்ம இப்போ வந்து இந்த விளாக் வந்து எண்ட் ஆகுது. நாங்கள் இப்போ வந்து நாகர்கோயிலுக்கு திருப்பி ரிட்டன் ஆகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நாகர்கோயிலுக்கு ரிட்டன் போகலாம்.